உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு டாக்டர்? ரொம்ப வீக்கா இருக்காங்க. சரியா சாப்பிடுறாங்களா இல்லையா? இது சித்தர் சாமி கொடுத்த ஆயுள் நீடிக்க செய்யும் அற்புத நெல்லிக்கனி. இத சாப்பிடு, உன் ஹெல்த் நல்லா இருக்கும். ஸ்ரீஜா வயித்துல 2 குழந்தைங்க இருக்கு. என் மகனோட வாரிசுங்க. நீ ஏதாவது செஞ்சு அவளை காப்பாத்த முடியுமா? அது உன்ன சாதாரண விஷம் கிடையாது. 4 ராஜநாகத்தோட விஷத்தை ஒண்ணு சேர்த்து உருவாக்கின விஷக்கண்ணி. அந்த விஷத்தை முறியடிக்க வேற மருந்தே கிடையாது. இந்த தடவையும் அந்த மாதிரி தப்பிச்சுட்டாளே. சிஸ்டர், எல்லாரும் ஹால்ல இருக்காங்க சிஸ்டர். விஷக்கனிய சாப்பிட்ட ஸ்ரீஜா மட்டும் ரூம்ல இருக்கறா. அவ எப்படி இருக்கறா, என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியலையே சிஸ்டர். இப்பதான் மித்ரா கிட்ட பேசினேன். மாத்து மருந்து எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப விக்கெட் போயிரும். ஐயோ, ஸ்ரீஜா ஸ்ரீஜான்னு கத்துறாங்க. விக்கெட் போயிடுச்சு போல சிஸ்டர். வாங்க சிஸ்டர், போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்ரீஜா, ஐயோ ஸ்ரீஜா, என்ன பாரு ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, என்ன பண்றீங்க? இங்க பாரு ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, 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 திறந்து பாரு. இங்க பாரு ஸ்ரீஜா. ஸ்ரீஜா, 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 இங்க பாரு. ஸ்ரீஜா, என்னாச்சு? ஸ்ரீஜா, கண்ணு திறந்து பாருமா. ஐயோ, மகளுக்கு என்னாச்சு தெரியலையே. சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்க. ஆமா ஹஸ்பண்ட் சார், 2வது தடவையா மயக்கம் போட்டுருக்கா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடலாம். சரி, கூட்டி போலாம் வாங்க. தூக்கு. மகளே, மகளே, உனக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ, பாத்து தூக்குங்க. டாக்டர் எங்க போனாரு? டாக்டர், டாக்டர், என்னாச்சு மறுபடியும்? பாருங்க, வளகாப்பு முடிஞ்சு நல்லபடியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போனா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா டாக்டர். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையா டாக்டர்? டாக்டர், எப்படி இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்லல? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. கிரிட்டிக்கலா தான் இருக்கு. ஐசியூ கொண்டு வாங்க. ஐயோ, வாங்க. என்ன சங்கரபாண்டி, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்ன இருந்தாலும் ஸ்ரீஜா எனக்கு மக மாதிரி மாதாஜி. டாக்டர் வேற கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. அவ வயித்துல 2 உயிர்கள் வேற இருக்கா. அதான் மனசு கேட்க மாட்டேங்குது மாதாஜி. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? இத நாம எதிர்பார்க்கல.
என்ன இருந்தாலும் ஸ்ரீஜா நம்ம எதிரி டீமை சேர்ந்தவ. அதனால உன் சென்டிமெண்ட் குறைச்சுக்கோ. சரி. அப்பனே விநாயகா, ஸ்ரீஜாவும் நானும் ஒரே தாய் வயித்துல பொறுக்கலனா கூட அவளும் எனக்கு தங்கச்சிதான். வாயும் வயிறுமா இருக்கிற என் தங்கச்சி திடீர்னு மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் தங்கச்சி வயித்துல 2 குழந்தைங்க இருக்கு. குழந்தைங்கள நல்லபடியா பெத்தெடுத்து குழந்தைங்க அவளை அம்மான்னு கூப்பிடணும்னு அவ ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தா. என் தங்கச்சிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவ வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. எந்த கஷ்டமா இருந்தாலும் சோதனையா இருந்தாலும் அதை எனக்கு கொடு கடவுளே. என் தங்கச்சிய காப்பாத்தி கொடு. அவ நல்லா இருக்கணும். அவளுக்காக என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. என் தங்கச்சிய காப்பாத்து. இத வச்சிருங்க. பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. டாக்டர் பல்ஸ் வரல. இல்ல உங்களுக்கு இறங்கிடுச்சு. மாரி மாரி அக்கா என்னாச்சு டாக்டர்? பல்ஸ் நின்னுடுச்சு. அவங்க ரிப்போர்ட் கொடுங்க. இந்தாங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? டாக்டர், ஸ்ரீஜாக்கு இப்ப எப்படி இருக்கு? கிரிட்டிக்கல் ஸ்டேஜை கிராஸ் பண்ணிட்டாளா? டாக்டர், என் தங்கச்சி எப்படி இருக்கா? அவ வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? சொல்லுங்க டாக்டர், என்ன ஆச்சு? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் பேஷண்ட காப்பாத்த முடியல. ஐ எம் சாரி, அவங்க இறந்துட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.